வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஸ்குவாட் 36 அப்படின்ற ஃப்ரெஞ்ச் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு போலீஸ் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான தீமில் அமைச்சிருப்பாங்க. அந்த ஸ்குவாடை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோவான ஆண்டனியோ. இவர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே கரீம் அப்படின்ற ஒரு நபரை இவரும் இவரோட டீம் மெம்பர்ஸும் சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிடிக்க முடியாது. யார் அந்த கரீம் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் படம் தொடங்குது. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ இருக்கார்ல, இல்லீகல் ஃபைட்டிங்கில் பட்டு அப்படியே மாட்டி கிட்டத்தட்ட அந்த ஸ்குவாட்ல இருந்து விலக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வேற ஸ்குவாடுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் ஒர்க் பண்ண அந்த ஸ்குவாட் 36 இருக்குல்ல, அதில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் 2 நபர்கள் மர்மமான முறையில் இறந்து போயிருப்பாங்க. அண்ட் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் காணாமல் போயிருப்பாரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக திருப்பி நம்ம ஆண்டனியோ உள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறமாட்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, டுவர்ட்ஸ் தென் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான போலீஸ் கேங் ஸ்டோரிஸ் அப்படின்னா உதாரணத்துக்கு காக்கா எடுத்துக்கலாம். அந்த கேங் ஒரு பெரிய ஆள் கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அந்த பெரிய ஆள் இந்த கேங்ல இருக்கிற ஒருத்தரையா கொலை பண்ணுவாருன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்கல்ல. பட் இதில் அந்த கேங் மெம்பர்ஸ்க்கு நடக்கக்கூடிய சம்பவம் இருக்குல்ல, அதுக்கான காரணம் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப சிம்பிளாக அமைச்சிருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு காம்ப்ளெக்ஸாக கொண்டு போகாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட கன் ஃபைட்ஸ் அப்படின்றதும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அது ரொம்ப எஃபெக்டிவாகவே வச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த கன் ஃபைட் சீன் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டாக எடுத்திருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு எதிர்பாராத கிளைமேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நீட்டான ஒரு போலீஸ் ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது நம்மளால் உணர முடியும். அதை கொஞ்சம் பேசப் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் வச்சிருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றது கொஞ்சம் புதுமையாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு டீசென்ட் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அடல்ட் சீன் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.